பாருங்கள் 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க தைக்கிறதுக்கு. இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு அக்குளை பிடிச்சி இதை அளவு வச்சுக்கலாம். இது இந்த துணி அளவுக்கு வருது, அதனால் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கலாம். இது சரியாக இருக்குது. இங்கே வந்து 1.5 பாயிண்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னொரு சக்கா போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே மடக்கி வச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பின் பக்கத்தில் முதுகு பக்கத்தையும் ஷோல்டரும் அளவு வச்சுக்குவோம். துணி அப்படியே அளவு வச்சு அதை மடிச்சுக்கிட்டு ஒரு பின்னு ஒன்று போட்டுக்கலாம். துணி 2 துணி விலகாமல் இருக்கிறதுக்கு. இங்கேருந்து 2.25 எடுத்துக்குவோம். இதுலேருந்து இங்கிட்டு 3 பாயிண்ட் எடுத்துக்குவோம். இங்கே வந்து 5 பாயிண்ட்டு 5 மீட்ரு. இதை இப்படியே கோடு போட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா தெரியாதவங்களுக்கு வந்து இந்த ரவுண்டு ஷேப்பு சரியாக கிடைக்காது. அதனால தான் இந்த கோடு நம்ம போட்டுக்கிறோம். இதுலேருந்து இப்படி அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக புதுசாக பழகுறவங்களுக்கு இதுலேருந்து 1 வரைக்கும் அளவு இப்படி எடுத்துக்குவோம். அப்போ இப்படி இழுக்கும்போது அந்த ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கும். இது கொக்கி பீஸ் எடுத்துக்கிறோம், கட் பண்ணிக்குவோம். ரெண்டு ப்ளவுஸ்க்கான கொக்கி பீஸு. இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இருந்து இந்த முதுகு பின்பகுதியை நம்ம இப்படி வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் இங்கே வச்சு இப்படி எடுப்பாங்க. இது இப்படி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு.
கொஞ்சோண்டு 1 இன்ச்சு கொஞ்சோண்டு தள்ளி வச்சுருக்கோம். இங்கே வச்ச அளவு 2.25 இங்கேயும் வச்சுக்கலாம். அதை நேராக அப்படியே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதில் இருந்து இப்போ கொஞ்சம் இவ்வளவு சும்மா இவ்வளவு 1/2 இன்ச்சு இவ்வளவு எடுத்துக்கிட்டோம்னா இது நேராக அப்படியே எடுத்துக்குவோம். அப்போ தான் கீழே ஒடுக்கமாகவும் மேலே அகலமாகவும் கழுத்து பகுதிக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஒரு ப்ளவுஸு 2 ப்ளவுஸையும் இப்படி சரி பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் மின்னது பின்னுக இல்லாமல் ரெண்டும் ஒரே சேஃப் அளவுக்கு நறுக்கிறதுக்கு பக்குவமாக வரும். ஓகே, பின் பக்கம் நறுக்கிட்டோம். இப்போ முன் பக்கத்தை எடுத்துக்கலாம். பாருங்கள், கழுத்து பகுதி இவ்வளவுக்கு வருது. கொஞ்சம் தள்ளிட்டு வச்சுக்கலாம். இங்கே பட்டிக்கு அடிக்கிறது தையல் இங்கே வருது. கொஞ்சம் தள்ளி கீழே வச்சுக்குவோம். அதே அக்குள்ள இருந்து இந்த பட்டி அளவு அடிக்கிற வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம். இங்கேயும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம். இங்கேயும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம். தையல் இங்கே வரும். இங்கே கொஞ்சம் குண்டா உள்ளவங்க தான், அதனால் 11 வரைக்கும் அளவு எடுத்துக்குவோம். இதுக்கு நேராக தான் நம்ம கொக்கி பீஸ் மடித்து அடிப்போம். அதனால் அதிலேருந்து இங்கிட்டு 11 4.5 வரையும் எடுத்துக்கலாம். குண்டா உள்ளங்கிறதுனால உள்ளதை எடுத்துக்குவோம். கீழே இதிலேருந்து 3.5 வரையும் எடுத்துக்குவோம். ரவுண்டு ஷேப்பு, ரவுண்டு கழுத்து முன் பக்கம். அதனால் இங்கே வந்து தைக்கும்போது எனக்கு கொஞ்சம் தெரியாமல் போயிடும். சில பேருக்கு புதுசாக தைக்கிறதுனால இந்த அளவு மறந்து போயிடும். ஷோல்ட்ரு அதுக்காக அடையாளத்துக்காக எனக்கு ஒரு சக்கா போட்டுக்குவோம். இங்கே ஒரு சக்கா போட்டுக்குவோம். அப்போ தான் இதுக்கு நேராக பிடிச்சி இதுக்கு நேராக தைப்பாங்க. அது மாதிரி முன்பக்கம் இது, அதனால் கொஞ்சோண்டு உள் பக்கமாக கொஞ்சம் நெக்கில் குடஞ்சி இப்படி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கைக்கு கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்குவோம். அப்படிங்கும்போது நல்லா உடம்புக்கு நல்லா கச்சின்னு நல்லா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா அங்கே லூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி குடஞ்சி கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிக்கணும்னா நல்லா வரும் தையல். கொஞ்சம் இந்த பிசுரை வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம்.
பார்த்தீங்களா, இங்கே வச்சுருக்கோம் அளவு. இதிலேருந்து இப்படி பிடிச்சி இன்னொரு சக்கா போட்டுக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தள்ளி கொஞ்சம் சக்கா போட்டுக்குவோம். 2 துணியையும் சேர்த்து மடக்கியிருக்கோம். இப்படி மடக்கி போட்டிருக்கோம். இந்த மார்க் வந்து 3 இடத்துல கட் பண்ணியிருப்போம். அப்போ இதை இப்படி பிடிச்சி இப்படி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வரும் தையல். இதுக்கு நேரம் பிடிச்சிருவோம். இப்படி இதுக்கு நேரம் பிடிச்சி இப்படி தைக்கும்போது இப்படி வரும். அது கொஞ்சம் அழிச்சிக்குவோம். உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக அதை மார்க் பண்ணிக்கினேன், காமிச்சேன். இப்போ இந்த மார்க் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா, இதுக்கு நேரம் பிடிச்சி எனக்குள்ள சக்கா போட்டுக்குவோம். இந்த மார்க் நேரம் இங்கே சக்கா போட்டுக்குவோம். இப்படி சரியாக இருக்குது. இப்போ 2 ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த மார்க் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை அடையாளம் பண்ணிக்கலாம். இப்படி கட்டை ஊசி வச்சு இப்படி ஒரு குத்தி ஓட்டை போட்டுக்கலாம். அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இது மாதிரி இப்போ தெரியுதா? அதை வந்து நம்ம இந்த பக்கமாக எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டோம். இது முன்பக்கமும் பின்பக்கமும் எல்லாம் நறுக்கியாச்சு. இப்போ நம்ம பட்டி நறுக்கலாம். வந்து இவ்வளோ அகலம் நமக்கு தேவையில்லை, இவ்வளவு கட் பண்ணிடலாம். எடுத்து பார்த்தீங்களா, இவ்வளோக்கு கட் பண்ணிடலாம். இப்போ இது இவ்வளோ கட் பண்ணுறீங்களே சரியாக வருமாக்கா அப்படின்னு கேட்பீங்க. சரியாக வரும். இப்படியே இங்கே தையல் போட்டுருவான். அப்படிங்கும்போது பார்த்தீங்களா சரியாக இருக்குது. அது மாதிரி தான் பாருங்கள். இதில் எடுத்து வச்சு இங்கிட்டு இவ்வளோ கிளாத் இருக்குது, இங்கிட்டு இவ்வளோ கிளாத்து அப்படி விட்டோம்னா இதுக்கு சென்டரில் தையல் வரும். இந்த கிளாத்துக்கு சென்டரில் எப்படி வரும் தையல். அதனால் இவ்வளவு நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல வரும். அப்போ இதிலேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சக்கா போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் மடக்கி அடிக்கணும். அதனால் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இப்படியே சக்கா போட்டுக்கிட்டு அதுக்கு நேரம் இங்கே பிடிச்சி இங்கேயும் சக்கா போட்டுக்கலாம். இது பின்பக்கத்துக்கு வரும், இது முன்பக்கத்துக்கு வரும். அப்போ இதை இப்படி வச்சுட்டு அளவு பீஸ் எடுத்து கொக்கி பீஸ் இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி அளவு வைப்போம் பட்டிக்கு. அப்போ இவ்வளோ கிளாத்து கூட இருக்குது. இப்போ இதுக்கு நேரம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கொஞ்சம் நம்ம வளைவாக தான் பண்ணணும். அப்போ தான் அங்கேருந்து நம்ம டிச்சிங் பண்ணும்போது நல்லா கச்சுன்னு இருக்கும். பார்த்தீங்களா,
ஓகே, இன்னொரு சக்கா போட்டுக்கலாம். முன்பக்கம் பின்பக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. டக்குன்னு நம்ம முழிக்க வேண்டியதில்லை, முழிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. டக்குன்னு இந்த சக்காவை பார்த்து இது முன்பக்கம் இது பின்பக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 2 பட்டியும் நம்ம நறுக்கிட்டோம். அடுத்து கை நறுக்குவோம்.